இந்த 3 ஸ்டார் வீரர்களை வெளியேற்ற ஆர்சிபி முடிவு. 3 பேரும் தரமானவங்கதான். விவரம் இதோ. ஆர்சிபி அணியில் இருந்து இந்த 3 வீரர்களை வெளியேற்ற ஆர்சிபி முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐபிஎல்லில் இதுவரை கோப்பை வெல்ல அணியாக இருக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு ஏகப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்கிறது. கோப்பைகளை வென்று குவித்த சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகளுக்கு இணையாக ஆர்சிபி அணிகளுக்கு ரசிகர் பட்டாளம் இருப்பதால் அவர்களை அதிருப்திப்படுத்தாதவாறு இனிமேல் கோப்பைகளை வென்று குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆர்சிபி அணி இருக்கிறது. ஐபிஎல் 18வது சீசனுக்கான மெகா ஏலம் குறித்து ஆலோசிப்பதற்காக கடந்த ஜூலை 31ஆம் தேதி அனைத்து அணி உரிமையாளர்களுடன் பிசிசிஐ நிர்வாகிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அந்த ஆலோசனையின் போது எத்தனை வீரர்களை தக்க வைப்பது என்பது குறித்தும் பேசியிருக்கிறார். பெரும்பாலான அணிகள் 8 வீரர்கள் வரை தக்க வைக்க விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆர்சிபி அணியானது 4 வீரர்களை மட்டும் தக்க வைக்க விரும்புகிறோம் என கூறியிருக்கிறார்கள். யாரையும் தக்க வைக்க கூடாது என பஞ்சாப் கிங்ஸ் நிர்வாகம் அதிரடியாக கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு அணி எத்தனை வீரர்களை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்து இம்மாத இறுதியில் பிசிசிஐ அறிவிக்கும். மெகா ஏலம் தான் நடைபெறும் என பிசிசிஐ அறிவித்து இருப்பதால் ஒரு அணி அதிகபட்சமாக 4 வீரர்கள் மற்றும் இந்திய அணிக்கு ஆடாத ஒரு உள்ளூர் வீரரை தக்க வைக்க வேண்டும் என பிசிசிஐ அறிவிக்கும் என கருதப்படுகிறது. இந்த நிலையில் அணிக்கு தேவையான வீரர்கள் யாரை தக்க வைக்க வேண்டும் என்பது குறித்து அனைத்து அணிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. ஆர்சிபி அணியும் யாரை தக்க வைக்கும், யாரை விடுவிக்கும் என்பது குறித்து புது அப்டேட் வெளியாகியுள்ளது. ஆர்சிபி அணியில் இருந்து 3 முக்கிய வீரர்களை வெளியேற்ற உள்ளனர். அதில் முதன்மையானவர் அல்ஜாரி ஜோசப் தான். கடந்த சீசனுக்கு முன் 11.5 கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் 3 போட்டிகளில் விளையாடி 11.90 எக்கனாமியில் ஒரு விக்கெட்டை தான் எடுத்தார். கிளென் மேக்ஸ்வெலுக்கு தற்போது 36 வயதாகிறது. 14.25 கோடிக்கு வாங்கப்பட்ட இவர் கடந்த சீசனில் 10 போட்டிகளில் 52 ரன்களை தான் அடித்தார். மேலும் பந்துவீச்சிலும் இவர் அபாரமாக செயல்படவில்லை. இதனால் மேக்ஸ்வெல்லை தாண்டி யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆர்சிபி இருக்கிறது. டு பிளெஸிக்கு தற்போது 41 வயதாகிறது. மெகா ஏலத்தில் இளம் வீரர்களை வாங்கி இளம் அணியை கட்டமைக்க ஆர்சிபி முடிவு செய்திருப்பதால் டு பிளெஸியை கழற்றிவிட இந்த அணி நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது.